நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். மக்களவைத் தேர்தலுக்காக அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரும் சூழலில் வாக்காளர்கள் மத்தியில் அவர்கள் பேசிய சிலவற்றை தற்போது பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்திருக்கிறார். கோவில்பட்டி அடுத்த குறுக்கு சாலை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இன்று தமிழ்நாட்டிலே 1,15,00,000 சகோதரிகள் அந்த 1000 ரூபாயை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு விடுபட்டு போயிருக்கலாம். அந்த விடுபட்ட சிலருக்கு நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் முகாம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து தாம்பரம் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரதமராக இருப்பதற்கு மோடிக்கு தகுதியே இல்லை என விமர்சித்தார். தேர்தலில் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். பெரிய பொறுப்பிலே இருக்கிறவர்கள் பண்பிழந்து பேசக்கூடாது, அகந்தையோடு பேசக்கூடாது. இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லை மீறி பேசுகிறார், தன் நிலை மறந்து பேசுகிறார். அவர் ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கிற போது இது குழாயடி சென்னையிலே போய் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பவர்களை போல இந்த 120 கோடி மக்களுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பிலே இருக்கிறவர் இப்படி பொறுப்பேற்று பேசுகிறாரே என்று நான் வருத்தப்படுகிறேன். You are unfit to be a prime minister. பிரதம மந்திரியாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. திமுகவிற்கு உதவுவதற்காக இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவதாக அமமுக பொதுச் செயலாளரும் தேனி தொகுதி வேட்பாளருமான டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். மதுரை மேலூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் தனக்கு உதவியவர்களுக்கு துரோகம் செய்வதே எடப்பாடி பழனிசாமியின் வழக்கம் என விமர்சித்தார். திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்துவிட வேண்டும் என்று திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அவர் 4 ஆண்டுகள் செய்த ஊழல் முறைகேடுகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக ஒரு மறைமுக ஒப்பந்தம் தான் இந்த தேர்தலிலே புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை திமுகவிற்கு உதவுவதற்காக இன்றைக்கு பயன்படுத்துகிறார். திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் கூட்டணியில் சேருவதற்காக தேமுதிகவின் வங்கிக் கணக்கை முடக்கி பாஜக தங்களது கட்சியினரை மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபியிலிருந்து எவ்வளவோ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நானும் முடிவெடுத்தேன். எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. இந்த படங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்ச மாட்டோம். எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதுக்கெல்லாம் கண்டு பயப்படுவர் கேப்டனும் இல்லை, அவருடைய துணைவராக உங்கள் அங்கீகாரம் கிடையாது. தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் தமாக வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய அரசு கொடுத்த பேரிடர் நிதியை மாநில அரசு முறையாக கையாளவில்லை என கூறினார். தொகுதி மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். மழை வெள்ள காலங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் முறையே செய்யவில்லை. மத்திய அரசு கொடுத்த பணத்தை நீங்கள் சரியாக கையாளவில்லை. மத்திய அரசு கொடுத்த பணத்திற்கு வெளிப்படை தன்மை கிடையாது. அதன் அடிப்படையிலேயே இங்கே தண்ணீர் நின்றது.
மக்கள் கஷ்டப்பட்டார்கள். மக்கள் கஷ்டத்தை நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். Coiron Natural Mattresses.